two players, Sangeeta and Reshma, play a tennis match. It is known that the probability of Sangeeta winning the match is 0.62. What is the probability of Reshma winning the match? Okay. இப்போ ரெண்டு பேர் டென்னிஸ் விளையாடுறாங்க, சங்கீதா அண்ட் ரேஷ்மா. சங்கீதாவோட வின்னிங் ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க, ரேஷ்மாவோடது கொடுக்கல. நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் பார்த்தோம் ஃபார்முலா P of E plus P of E complement equal to 1 அப்படின்னு. ஸோ அந்த தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சங்கீதா ஆஃப் வின்னிங் இஸ் 0.62. அதை P of Eன்னு எடுக்கிறேன். அனதர் ஒன்று E காம்ப்ளிமெண்ட்னு எடுக்க போகிறேன். சங்கீதா வின்ஸ், அதை ஈவெண்ட் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரேஷ்மா வின்ஸ், அதை ஈவெண்ட் ஆர்னு எடுத்துக்கலாம். லெட் எஸ் அண்ட் ஆர் be the events of Sangeeta wins and Reshma wins the match. இப்போ probability of Sangeeta winning the probability of Sangeeta wins என்ன? P of S என்னன்னு கொடுத்துருக்காங்க, 0.62ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி P of R என்னன்னு கால்குலேட் பண்ணணும். இதான் கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா P of E and P of E dash equal to 1. Probability of the event plus probability of its complement equal to 1. இது ஃபார்முலா. Using the above formula, P of S plus P of R equal to 1. S நமக்கு தெரியும், இப்போ P of R தான் தெரியாது. அதை இந்த சைடு வச்சுட்டு P of S ரைட்டில் மூவ் பண்ணிப்போம். இப்போ 1 மைனஸ் 0.62 சப்ட்ராக்ட் பண்ணால் 0.38ன்னு வரும். ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரேஷ்மா வின்னிங் த மேட்ச்.